ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஃபேஷியல் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்காக வெளியே வந்திருக்கோம். பாப்பா வந்து அவங்க அப்பா கூட இருக்காங்க. நல்லா தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடுச்சு. நான் பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் போடுறேன். நல்லா ஃபேஷியல் பண்ணியிருக்காங்க. இங்கே மங்காஃபில் வந்து பிளாக் 4ல் செரி பிளாசம் அப்படின்னு ஒரு பியூட்டி பார்லர். நல்லா இருந்தது சர்வீஸு. ஓகே, நல்லா இருந்தால் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து எங்கள் கேஎஃப்சி பக்கத்தில் பிளாக் 4ல் கேஎஃப்சி இருக்கும்ல, அது பக்கத்தில் இருக்குது. ஸோ யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. த்ரெட்டிங்லாம் வலிக்கவே இல்லை. த்ரெட்டிங் ஆல்மோஸ்ட் 2-2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் பெயினே இல்லாமல் ரொம்ப சூப்பராக பண்ணி விட்ருக்காங்க. ஃபேஸ்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. பில்டிங் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்து கீழே காரிடோர் எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ரூம்ஸுமே கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்தது. 3 BHK, 2 வாஷ்ரூம், ஒரு பெட்டு, ஒரு கிச்சன், ஒரு ஹாலு, அந்த மாதிரி உள்ள ஃப்ளாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி பக்கத்தில் எல்லா பில்டிங்லேயுமே நல்லா ஃபேமிலிஸ் வந்து நிறைய இருப்பாங்க. கொஞ்சம் ரெண்ட் கம்மியாக இருக்குமாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் ரூம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடமே ஒரு மாதிரி ரஷ்ஷான இடம் தான். இதான் நம்பர், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பை வாக்கில் தான் இருக்குதா, அதனால நான் வந்து இப்போ நடந்து போகிறேன். வெயில் தாழ்ந்த பின்பு அதுக்கு தான் வந்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து போகும்போது வெயில் அடிக்காது, ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து போயிடும். அதனால் இப்போ அப்படியே நடந்து போனோன்னா வீட்டை பக்கம் போயிடலாம். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது வீடு. நான் வீட்டுக்கு போகவும் பாப்பா எந்திக்கவும் கரெக்டாக இருந்தது. ஸோ நம்ம பாப்பா வந்து எந்திரிச்சோடனே அவளுக்கு திரும்பவும் ஃபீடெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே வெளியே கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பியிருக்கோன்னா, எங்களுக்கு வேறு எங்கேயும் போக தெரியாது. பக்கத்துலேயே இருக்க ஃபாஹிலுக்கு தான் போவோம். ஏடன் வண்டி, இந்த வண்டி வாங்கின நல்லதே நம்மளுக்கு பீச்சுக்கு போகணும்னு கேட்டுட்டு இருந்தான். ஒரு வழியாக மிஸ்டர் ஹேடனை கூட்டு கொண்டு வந்தாயிடுச்சு. அதெல்லாம் நிறைய நல்லா அடிக்குது பாருங்க. இங்கேருந்து பார்த்தா ஆமாம், போயாச்சுலாம் எடுன்னு பார்க்க வண்டி அந்தால விட்டாச்சு. எங்கே போனாலும் அப்படி விட்ற பழக்கம் தான். ஆகும் ஓரங்கட்டுற பழக்கம். அம்மோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாஹில் பீச்சில் நல்ல கூட்டமாகவே இருந்தது. ஏன்னா இப்போ மட்டும் தான் வெளியே வர முடியும். இன்னும் ஒரு 2 வீக்கு தாண்டினாலே வெளியே வர முடியாது. ஆக்சுவலாக நாங்களே போயிட்டு வந்த உடனே டக்குன்னு ரொம்ப சூடு வந்துட்டு, சூடு காற்றடிச்சிட்டு ரொம்ப ஹியூமிடிட்டி ஆகிட்டு, இப்போ இல்லாமல் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது. என்னமெல்லாம் வெளியே போக முடியுமான்னு தெரியல. லாஸ்ட் நம்மளோட அவுட்டிங் இப்போ தான். ரொம்ப நடந்து கால் வலிக்கிறதுனால ஒரு சின்ன பிரேக்குக்கு அங்கே உட்காந்தாச்சு. எத்தனை தடவை பார்த்தாலும் இந்த பீச் மட்டும் அழுக்கவே செய்யாது. குளிக்கிறதுக்கு தனி இடம், இப்படி இந்த போட்ஸ்லாம் பார்க் பண்ணுறதுக்கு தனி இடம், அப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணுற போட்டு பார்க் பண்ண தனி இடம், அதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறதுக்கு இடம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். எங்கள் குளிக்கிற இடத்துல பக்கத்தில் பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. 8 மணிக்கு மேலே குளிக்கக்கூடாது அப்படின்னு. அதில் ஒரு லாங்குவேஜாக ஹிந்தியும் இருக்குது. ஏன்னா நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் உள்ளவங்க, நேபாள்காரங்க, பங்காளிஸ் எல்லாருமே வருவாங்களா. அவங்களுக்குலாம் ஹிந்தி தான் காமன் லாங்குவேஜு. நம்மளோட ட்ரிப்பு ஓவர் ஆயிடுச்சு. ட்ரிப் ஆயிடுச்சு ஃபாஹில் பீச்சுக்கு வர்றது. தூங்கிட்டாலோ? கொஞ்ச நேரம் நல்லா பார்த்துட்டு இருந்தா பாப்பா, இப்போ தூங்கியாச்சு. பரவாயில்ல, அளவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சம் பீச்சை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் இருட்டாயிட்டு. பட் இப்போ தான் வெயில் இல்லையா, அதனால் மற்றபடி காற்றுலாம் ஒன்றும் ரொம்ப இல்லை. ஓகே, நல்ல கிளைமேட். இதுவே குவைத்தில் நல்ல கிளைமேட் தான். ஏன்னா அடுத்த மாதம்லாம் அனல் காற்றடிக்கும். ஸ்வெட் ஆகிட்டு இருக்கு. ஹேடன் வண்டியை தூக்கி போட்டுரு பின்னாடி. ஹேடனுக்காக தான் மெயினாக வந்துச்சு இது. ஃபஸ்ட்டுலாம் எங்கேயா வெளியே போயிட்டு வந்தால் அதோடு அதுக்கப்புறம் எந்த வேலையும் செய்கிறதில்ல. இப்போ வந்து பாப்பா தூங்கிட்டு இருக்கா.
மணி வந்து ஒரு 10:30 போல் இருக்கும். பட் சம்டைம்ஸ் சீக்கிரமாக எந்திப்பா, ஒரு ½ அன் ஹவரில் எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா வந்து தூங்குவா. இப்போ நான் தூங்கிட்டேன்னா எனக்கு எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால சரி ஓகே கொஞ்சமாக வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுற வேலை இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ டைம் கிடச்சாலும் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ஆக்டிவாக வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடேனால ஆஃப்டர்நூன் நல்லா தூங்கிட்டேன். ஸோ இன்னும் ஒரு 12 o'clock வரைக்குமே நான் முழிச்சு தான் இருப்பேன். அவள் முழிப்பா தூங்குவா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கும். அதனால் வேலையும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த துணி மடிக்கிறது, துணி துவைக்க போடுறது, காய போடுறது அப்படின்னு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும். ஹேடனும் இன்றைக்கி என் கூட வந்து முழிச்சிருக்கான். அவனும் மத்தியானம் நல்லா தூங்கினனால அவனும் என் கூட முழிச்சிட்ருக்கான். இல்லாட்டினா அவன் யூஸ்வலாக அந்த டைமில் அவன் தூங்கிடுவான். நாங்கள் ரூமில் இருந்து நானும் பாப்பாவும் பார்த்துட்ருப்போம். நம்ம நினச்ச மாதிரியே நம்மளோட பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. இனிமேல் இவ தூங்குறாளா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நான் ஓரளவு வேலையை முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு ½ அன் ஹவர் வரைக்குமே முடிச்சு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவள் தூங்குவா. ஏன்னா ஆக்சுவலாக 12-1 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கா சில நேரம். அவளோட டைமிங்கே ஒன்றும் ஃபிக்ஸடாக இன்னும் ஆக மாட்டேங்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் எங்களோட ஃப்ரைடே வந்து போச்சுது. நம்ம அடுத்தடுத்து நாங்கள் வந்து vlogs போட்டுகிட்டே இருக்கோம். பாப்பாவோட எல்லா ரொட்டீனும் எங்களோட ரொட்டீனு எல்லாமே அடுத்தடுத்த vlogல வரும். மணி வந்து இப்போ 12 ஆக போகுது. ஸோ உங்களை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் பாய் பாய். Bye friends.